ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ரிட்ஜ் டூரு, கிச்சன் டூர். இந்த வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் டுபாகூர் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம். அதில் கொஞ்சம் லைட்லாம் இருக்காது. லைட்டு வீணாக போயிடுச்சு. ஜாமானும் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு. அதனால் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கவரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடு கட்டி 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட்ஜெட் ப்ராப்ளத்தினால நாங்கள் இன்னும் பெயிண்டிங்கில் கை வைக்கலை. பெயிண்டிங் வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்டிங் வாங்கி நானும் என் பையனும் கொஞ்சம் அடிச்சிருக்கோம். எங்கள் பசங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பெயிண்டிங்லாம் அடிக்கலை, வீடு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட வேணாம்னு சொல்லி ரொம்ப சொல்லிச்சுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா காசு பணம் நிறையா வந்ததுக்கப்புறம் நான் வீடு அழகான முறையில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். மாடர்ன் கிச்சன் உலகத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆனால் எங்கள் வீடு இன்னும் மாடர்ன் கிச்சன் ஆகவில்லை. இன்ஷா இனி வர காலத்தில் ஆகலாம் என்று நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் எங்கள் வீட்டை கொஞ்சம் அழகாக நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வீடு சின்னதாக இருக்கிறதுனால ஸ்டோர் ரூம்லாம் நான் வச்சு கட்டலை. ஸ்டோர் ரூம் இந்த வீட்டுக்கு கிடையாது. டைனிங் டேபிள் போடுறதுக்கு மட்டும் இடத்த ஒதுக்கி வீடு கட்டியிருக்கோம். உங்கள் வீட்டிலலாம் ஸ்டோர் ரூம் வைக்கிறதுக்கு தனியாக இடம் ஒதுக்கியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடு கட்டின புதுசில் வச்ச வாஷ் பேசன் இன்ன வரைக்கும் ஒரு சொட்டு கரை கூட பிடிக்காமல் நாங்கள் பத்திரமா பார்த்துட்ருக்கோம். விளக்கி உங்கள் வீட்டில் வாஷ் பேசன்லாம் இது மாதிரி இருக்குமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.